ஜெய் சாயிராம். உன் கஷ்டமெல்லாம் கொஞ்ச காலம்தான் என் பிள்ளையே. அனைத்தையும் கடந்து போக பழகிவிடு. தக்க சமயத்தில் என்னுடைய உதவி நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுக்கவே மாட்டேன். எல்லாம் நன்மைக்கே. எல்லாம் ஒரு நாள் மாறும். இதுவும் கடந்து போகும். இந்த நிலைமையும் சமாளித்து வாழலாம் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருந்தாலே போதும். என்னுடைய பரிபூர்வமான ஆசிர்வாதம் எப்பொழுதுமே என்னுடைய பிள்ளைக்கு உண்டு. நீ என்னுடைய பொக்கிஷம். நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம். உனக்கு நல்லது செய்யாமல் வேறு யாருக்கு செய்துவிடப் போகிறேன் உன் சாயி தேவா? ஒருவரை சிரிக்க வைப்பதற்கும் மகிழ்விப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது என் பிள்ளையே. சிரிக்க வைப்பது மிக மிக எளிமையான ஒரு செயல். ஆனால் சந்தோஷப்படுத்துவது மிக மிக கடினமான ஒரு செயல். மற்றவர்களை சந்தோஷப்படுத்திக் கொண்டே இரு. உன் வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை நிச்சயமாக வாழ்வாய். செயலை செய்வதற்கு மட்டுமே உனக்கு அதிகாரம் இருக்கிறது என் பிள்ளையே. பலனில் ஒருபோதும் உனக்கு அதிகாரமே இல்லை. பலன் என்பது இல்லவே இல்லை என்பதை நினைத்து கொண்டு நீ செயலை செய்து கொண்டே இரு. பலனின் மீது ஆசை கூட வைத்து விடாதே. செயல் செய்வதில் நம்பிக்கையின்மையும் இல்லாமல் பார்த்துக்கொள். நம்பிக்கையோடு நீ செய்யும் செயலை செய்து கொண்டே இரு. உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உனக்குத்தான். யார் தடுத்தாலும் அதை உன்னிடம் இருந்து பறிக்கும் உரிமையை நான் அவர்களுக்கு கொடுக்கவே மாட்டேன். யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலையே படாதே. கவலை எதற்கு உனக்கு? யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கொள். அதனால் ஒரு நஷ்டமும் இல்லை உனக்கு. உன்னை ஒதுக்கி வைத்தவர்களுக்குத்தான் நஷ்டம் என்று தீர்க்கமாக சிந்தனையோடு இரு. உன்னோடு நான் எப்பொழுதும் இருந்து கொண்டுதானே இருக்கிறேன். பின் ஏன் உன் மனதில்தான் இத்தனை கவலை? நீ எதிர்பார்க்கும் பாசம் ஓரிடத்தில் தடைப்பட்டால் அதனால் ஏற்படும் வலி அதிகமாகத்தான் இருக்கும். ஆனால் அதை நீ உன்னை பக்குவப்படுத்ததான் பயன்படுத்தி கொள்ள வேண்டுமே தவிர மனதை ரணப்படுத்தி கொள்ள பயன்படுத்தி கொள்ளவே கூடாது. அதை செய்வது கொஞ்சம் கடினம்தான். ஆனால் அதுதான் நிரந்தர தீர்வாகவே இருக்கும். எனவே தீர்க்கமான மனநிலையோடு இரு. எதை செய்தாலும் தீர்க்கமான சிந்தனை செய்துவிட்டு செய்ய துவங்கு. அப்பொழுது நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் எல்லாம் ஒரு நாள் நிச்சயமாக மாறும். எது வந்தாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள். முடியவில்லை என்றால் அப்படியே கடந்து போக பழகிக்கொள். காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் நான் கண்ட நோக்கத்தையும் நான் எதிர்கொண்ட வைராக்கியத்தையும் எப்பொழுதும் மீறமாட்டேன் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருந்தால் போதும். நீ நினைப்பது எல்லாமே உனக்கு சாத்தியமாகும். எந்த காலத்தில் உன்னுடைய புத்தியானது தேவையில்லாததை சிந்திக்கிறதோ அப்பொழுது உன் வாழ்வில் நீ வெற்றியடைவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைந்து கொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம். எதையுமே பேசுவதற்கு முன்பு கவனமாக பேச பழகு. பேசிய பின் வருந்துவதால் எந்த ஒரு பலனுமே இல்லை. பேசுவதற்கு முன் 1000 முறை சிந்தனை செய்து பார். அப்பொழுதுதான் மற்றவர்களுக்கு எந்த கஷ்டமும் விளையாதபடி உன்னால் வாழ்க்கையை நகர்த்தி செல்ல முடியும். விவாதங்கள், மோதல்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள் எதையுமே கண்டு நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வானமே இடிந்தாலும் அதிலிருந்து புதிய உலகம் பிறக்கத்தான் செய்யும். வாழ்க்கை இப்படித்தான். அந்த வாழ்க்கையை வாழ்ந்துதான் காட்ட வேண்டும். கஷ்டமாக இருக்கிறதே என்று உன் வாழ்க்கையை நீ அப்படியே விட்டுவிட முடியுமா என்ன? நிச்சயமாக நீதான் வாழ்ந்தாக வேண்டும். உன் வாழ்க்கை உனக்குத்தான். என் பிரச்சனைகளை என் உதடுகள் அறிவதே இல்லை. அவை என்றும் சிரித்து கொண்டேதான் இருக்கும் என்று நம்பிக்கையோடு இரு. எப்பொழுதுமே உன் மனதில் ஒரு புன்னகையை வளர்த்து கொண்டே இரு. நீ நம்பவே முடியாத அதிசயங்களும் அற்புதங்களும் உன் வாழ்வில் நடக்கும். நீ எதிர்பாராத நேரத்தில் உன் வாழ்வில் அது நிச்சயமாக நடக்கும்.
ஆசைப்படுவதை மறந்துவிடு. ஆனால் எதை நினைத்து ஆசைப்பட்டாயோ அதை எப்பொழுதும் மறந்து விடாதே. மறந்தும் கூட மறந்து விடாதே. அப்பொழுதுதான் நீ ஆசைப்பட்டதை நிறைவேறுவதற்கான அத்தனை வழிகளும் உன் கண்களுக்கு தென்படும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. கண்ணாடிதான் உன் சிறந்த நண்பனாக இருக்கும். ஏனென்றால் நீ அழும்போது அது ஒருபோதும் சிரித்ததே இல்லை. எனவே போராட்டமாக இருக்கும் சமயத்தில் உன் மனதை நிதானமாக வைத்துக்கொண்டு நாம் செய்வது சரியா என்பதை உன் கண்ணாடியில் முன்னின்று சிந்தித்துப் பார். அதுவே உனக்கு சொல்லும் உன் வாழ்க்கையில் நீ அடுத்து செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்று. நீண்ட காலமாக சாயப்பாவிடம் வைத்த வேண்டுதல் எதுவுமே பலிக்கவில்லை. சாயப்பாவிடம் வைத்த பிரார்த்தனை எதுவுமே நிறைவேறவில்லை என்றுதானே உனக்கு வருத்தம்? உன் பிரார்த்தனைகள் உனக்கு நிறைவேறவும் உன் வேண்டுதல்கள் அனைத்தும் உனக்கு நிகழவும் உடனுக்குடன் நிகழவும் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்தால் உன் சாயப்பாவையும் முழுமையாக உன்னால் காண முடியும், ஆத்மார்த்தமாக சாயப்பாவை தரிசிக்க முடியும் என்பதை நான் சொல்லத்தான் வந்திருக்கிறேன். கவனமோடும் நம்பிக்கையோடும் இதை முழுவதுமாக கேள். உன் வேண்டுதல்கள், உன்னுடைய கோரிக்கைகள், உன்னுடைய பிரார்த்தனைகள், உன்னுடைய ஆசை, மிகப்பெரிய ஆசை எல்லாம் நிறைவேறும் சர்வ நிச்சயமாகவே. நான் இப்பொழுது கூறுவதை சற்று கவனமாக கேள். நீ கேட்டதை கேட்டபடியே உனக்கு தருகிறேன் உன் சாயி தேவா. இது உனக்காக மட்டுமே புரியக்கூடிய வார்த்தைகள். அதனால்தான் பிள்ளையே நான் இதை உன்னிடம் சேர்க்கவே வந்துள்ளேன். உன் மனம் போராட்டமாக இருக்கும் சமயத்தில், வேதனையாக இருக்கும் சமயத்தில், மனம் பாரமாக இருக்கும் தருணத்தில் சாயிநாதரை தரிசிக்க வேண்டும். சாயிநாதரம் பேசினால் சற்று மனபாரம் குறையும் என்று மனதார நினைத்தால் இந்த 10 வழிகளை கடைப்பிடித்துப் பார். நீ என்னிடம் நிச்சயமாக பேசலாம். சர்வ நிச்சயமாக என்னை பார்த்தே தீரலாம். நீ என்மேல் வைத்திருக்கும் அன்பிற்கும் பாசத்திற்கும் இடையில் சிக்கிக்கொண்டு உன் சாயிநாதர் தவிக்கிறேன். நீ என்மேல் வைத்திருக்கும் அன்பிற்கு பிரதிபலனாக நான் உன்னை காண, உன்னோடு பேச நிச்சயமாக வருவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். உன் பொறுமையான காத்திருப்புக்கு பரிசாக நீ என்மேல் வைத்திருக்கும் முழுமையாக நம்பிக்கைக்கு பிரதிபலனாக நீ என்ன என்னிடம் கேட்டாலும் அப்படியே ஆகட்டும் என்று நான் முடித்து காட்டுகிறேன். இதோ இப்பொழுதும் இந்த நொடியும் அனைத்தையும் உனக்கு சாதகமாக்கவே நான் முடிவெடுத்து விட்டேன். என் திட்டம் இப்பொழுதுதான் உனக்கு புரியப் போகிறது. உன் மனம் வேதனையாக இருக்கும் சமயத்தில் சாயிநாதரை காண வேண்டும், சாயிநாதரோடு சற்று பேச வேண்டும் என்று உன் மனம் ஏங்குகிறது என்றால் இந்த 10 கட்டளைகளை கடைப்பிடி. இந்த 10 கட்டளைகளை நீ கடைப்பிடித்தால் உன் வாழ்வில் நான் உன் முன் நிச்சயமாக தோன்றுவேன், உன்னோடு கலந்துரையாடுவேன். இது சர்வ நிச்சயமான சத்திய வாக்குதான். அதில் முதலிடமாக வருவது முமுக்ஷை, அதாவது சுதந்திர உணர்வுடன் கூடிய இறைவனை காண வேண்டும் என்ற விருப்பம், ஆவல். மனைவி, சமூகம், உறவு, வேலை என்ற ஏகப்பட்ட விலங்குகளால் தான் பூட்டப்பட்டிருப்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிறான் மனிதன். முதலில் இந்த தடைகளிலிருந்து விடுபட வேண்டும். தான் தடைகளாக நினைத்து கொண்டிருப்பவையெல்லாம் தடைகளே அல்ல என்பதை புரிந்து கொண்டு பாபாவை கண்டே ஆக வேண்டும் என்ற லட்சியத்தை மனதில் மேற்கொள்ள வேண்டும். அந்த லட்சியம் இருந்தாலே நிச்சயமாக பாபாவை காண முடியும், பாபாவோடு பேச முடியும். 2வது கட்டளை விரக்தி. இந்த உலகப் பொருட்கள், புகழ், கௌரவம், ஆதாயம் ஆகியவற்றின் மீது இருக்கும் பற்றை முதலில் விலக்கிக் கொள்ள வேண்டும். இவை கூடவே கூடாது என்ற பொருள் அல்ல. பணம், புகழ், கௌரவம், ஆதாயம் ஆகியவற்றை
குறிக்கோளாக கொண்டு அவற்றுக்காகவே உழைக்கக்கூடாது. அதுதான் வாழ்க்கை என்று நினைக்கவே கூடாது. அப்படியிருந்தால் பாபாவை காண முடியும். அவரோடு நிச்சயமாக பேசலாம். மூன்றாவது அந்தர்முகதா, உள்முக சிந்தனை. மனிதன் வெளியில் நடப்பவற்றை எப்பொழுதும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். அதை விடுத்து உட்புறமாக பார்க்க வேண்டும். அதாவது பாபாவை சிறிது நேரமாவது தியானம் செய்ய வேண்டும், அல்லது மனதை ஒருமுகமாக நிலை கொள்ள வேண்டும். இப்படியிருந்தால், அந்தர்முகத்தோடு இருந்தால் பாபாவை நிச்சயமாக காண முடியும். அவரோடு பேசவும் முடியும். நான்காவது தீவினைகள் கசடர கழிப்படுதல். கொலை, கொள்ளை, மற்றவர்களை அழிப்பது, தீங்கு விளைவிப்பது போன்ற கொடும் செயல்களை செய்யவே கூடாது. இப்படி கொடும் செயல்களை செய்யாமல் இருந்தால் பாபாவை நிச்சயமாக காணலாம். கடந்த காலத்தை நினைவில் கொண்டு வருந்துவது என்பதை பயனற்றது என்று நன்றாக புரிந்து கொள். கடந்த காலத்தில் நீ தவறு செய்திருந்தால் அதை நினைவில் கொள்வது உன் வாழ்க்கையில் எதையும் கொண்டு வராது. ஆனால் அதிலிருந்து நல்ல கற்றலை கற்றுக்கொள்வது மிக மிக அவசியம். கடந்த காலத்தில் நீ கற்றுக்கொண்ட பாடத்தை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். அந்த பாடம் ஏற்படுத்தின வலியை மறந்துவிடு. அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக உன் வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்ளலாம். அதை விடுத்துவிட்டு அதையே சிந்தித்து கொண்டிருந்தால் வாழ்க்கையில் அடுத்த அடிக்கு எப்படி செல்லலாம் என்பது கூட மறந்து விடுவாய். என் அன்பு பிள்ளையே, திறமையினால் சாதிப்பதை விட பொறுமையினால் அதிகமாக சாதிக்கலாம். திறமையை காட்டிலும் பொறுமை மிக மிக பெரியது. எனவே நம்பிக்கையோடு இரு, பொறுமையாக இரு. பொறுமையாக காத்திரு. உன் காத்திருப்புக்கான பலன் நிச்சயமாக உன்னை அடையும். நான் உன்னை இனிமேல் காக்க வைக்கப் போவதே இல்லை. அனைத்தையும் உனக்காக கூடிய விரைவில் நிறைவேற்றுவேன். நீ எங்கு சென்றாலும் உனக்கான உதவி எளிமையாக கிடைக்கும்படி நான் உனக்கு வழிவகை செய்வேன். நீ நினைத்ததை நடத்தி கொடுக்கத்தான் போகிறேன். யாரிடமும் எதையும் அதிகம் எதிர்பார்க்காதே. உனக்காக நான் இருக்கும் பொழுது, உன் நல்ல நேரத்தை நான் வடிவமைக்கும் போது நீ எதற்காக மற்றவர்களிடம் அனைத்தையும் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறாய்? நான் உன்னை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக, நான் உன்னுடன் எப்பொழுதும் இருப்பதற்காகவும் நீ இருக்கும் திசை நோக்கி நான் வந்துவிட்டேன். நான் எங்கும் வியாபித்திருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள்கிறாயா? உனக்கு ஏற்பட்டிருக்கும் தற்போதைய நிலை மாறப்போகிறது. உனது பாரத்தை முழுவதுமாக நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். காரணமில்லாமல் இந்த ஜோதி உன் கண்ணில் பட்டிருக்காது. இந்த ஜோதி உன் கண்ணில் பட்டிருக்கிறதென்றாலே உனக்கான பிரம்மாண்டமான வாழ்க்கை காத்திருக்கிறது என்றுதான் அர்த்தம். உனக்கு எப்போது என்ன செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று ஒரு நாளும் தவறாமல் நான் யோசித்து உனக்கு வழங்கிக் கொண்டே இருக்கிறேன். நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு வழங்கப் போகிறேன். மகிழ்ச்சியாக இரு. எதை பற்றியும் கவலைப்படாமல் என்னை மட்டுமே நினைத்து என் வாக்கை பின்பற்றி நடந்து கொண்டே இரு. உனக்கு வரவேண்டியது நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து நான் கொடுப்பேன். உன்னில் இருக்கும் அத்தனை துயரங்களின் பிடியிலிருந்தும் விரைவில் நிவாரணம் நான் உனக்கு வழங்கப் போகிறேன். யாரிடமும் வெறுப்போ விவாதமோ வேண்டாம். எத்தனையோ பேர் வாழ்க்கையை தொலைத்துவிட்டு என்னிடம் வந்திருக்கிறார்கள். நீ கிடைத்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழ கற்றுக்கொள். எதிர்த்து போராடிக்கொண்டே இரு. உனது வாழ்க்கையும் உனது குடும்பமும் செழிப்பாக இருப்பதற்காக நான் இங்கு வேலை செய்து கொண்டே இருக்கிறேன். யார் உன்னிடம் இருந்தாலும், யார் உன்னை விட்டு விலகினாலும் நான் எப்பொழுதும் உன் அருகிலேயே இருப்பேன். நீ சந்திக்காத விளைவுகளே இல்லை. கவலைப்படாதே, நான் இருக்கிறேன். உனக்காக பொன்னான நேரம் உன்னை நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. அதுவரை காத்திரு, பொறுமையாக காத்திரு. நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகிறாய். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நான் உனக்கு உருவாக்கப் போகிறேன்.
எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். உன் வாழ்க்கையில் இது நாள் வரை ஏற்பட்ட அனைத்து சோதனைகளும் விலகி நன்மைகள் நடக்கும் நேரம் வந்துவிட்டது. அனைத்தையும் அறிந்தவன் நான். உன் மனதில் உனக்காகவே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம், ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு துயரங்கள் என்று கவலையே படாதே. நீ இப்படி சொல்வதையும் எண்ணுவதையும் முதலில் விட்டுவிடு. உன்னுடைய அனைத்து பாரத்தையும் நான் தாங்கிக் கொண்டிருக்கிறேன். நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே. இருப்பதை வைத்து வாழ கற்றுக்கொள். உனக்கு தேவைப்படும் அனைத்தும் உரிய நேரத்தில் உன்னை வந்து சேரும். கவலைப்படாதே. உன் சாயப்பா உன்னோடு தானே இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் இனி அனைத்து வளங்களும் வெற்றிகளும் உன்னை நிரப்பும் நேரம் வந்துவிட்டது. இனிமேல் உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தும் நிம்மதியை உனக்கு தரும். வெற்றிகள் மட்டுமே குவியும். நீ போகும் பாதையெல்லாம் சொர்க்கமாய் அமையும். என்னை நம்பி இருப்பவர்களுடன் நானும் எப்பொழுதும் இருப்பேன். இதை ஒவ்வொரு நிகழ்விலும் நீ உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நானே உருவாக்குவேன். உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற பொறுப்பு எனக்கு உள்ளதுதானே. அந்த பொறுப்பிலிருந்து நான் மீளவே மாட்டேன். என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் அன்பு பிள்ளையே, உனக்கு வாழ்க்கையை ஜெயமாக்குவேன், பிரகாசமாக்குவேன், வெற்றியடைய வைப்பேன். நான் இருக்கிறேன். உனக்கு வரும் தடைகளையெல்லாம் தகர்த்து எறிந்துவிட்டு நீ உன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய். உனக்கு உறுதுணையாக உன் சாயிநாதர் எப்பொழுதுமே இருப்பேன். வாழ்த்துக்கள் கண்மணியே. வருங்காலம் உனக்கான காலமாக நிச்சயமாக இருக்கும். இதுவரை நல்ல காலத்தை தேடி தேடி அலைந்து கொண்டிருந்தாய், பொறுத்து கொண்டிருந்தாய். அனைத்தையும் அந்த நல்ல காலத்திற்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாய். ஆனால் இப்பொழுது அந்த நல்ல காலமே உன்னை தேடி வரும் நேரம் நெருங்கி இருக்கிறது குழந்தையே. உன் கஷ்டகாலமெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. நம்பிக்கையோடு ஓடிக்கொண்டே இரு. உன்னோடு நானும் வந்து கொண்டே இருக்கிறேன். என் பிரியமே, நம்பிக்கையோடு ஓடு. நான் இருக்கிறேன் எப்பொழுதும் உன்னோடு. சாயப்பா இருக்க பயமேன் குழந்தையே உனக்கு? உன் மனதில்தான் நொடிக்கு நொடி 1000 போராட்டங்களும் 1000 குழப்பங்களும் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அனைத்தையும் யாரிடமும் சொல்லவும் முடியாமல், யாரிடம் சொல்வது என்றது கூட தெரியாமல், எப்படி சொல்வது என்றும் தெரியாமல் உன் மனதிற்குள்ளேயே வைத்துக்கொண்டு குழம்பிக் கொண்டிருக்கிறாய், புலம்பிக் கொண்டிருக்கிறாய். நீ செய்வதும் நல்லதுதான் குழந்தையே. நீ மற்றவர்களிடம் உன் விஷயத்தையும் உன் சோகத்தையும் உன் வேதனைகளையும் பகிரும் பொழுது அது பலவிதமாக நினைக்கத் தோன்றும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோருமே உன்னை போல் நல்ல எண்ணங்கள் கொண்டிருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. நீ வேதனைப்படுவதை பார்த்து சில பேர் வருத்தப்படுவார்கள். நீ வேதனைப்படுவதை பார்த்து சில பேர் இன்னும் வேதனையை எப்படி கூட்டலாம் என்று நினைப்பார்கள். இன்னும் சில பேர் உன் வேதனையை ரசிப்பார்கள். இப்படி உன்னை சுற்றி நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள். நம்மளுடைய பிரச்சனைகளையும் சோதனைகளையும் யாரிடம் சொன்னால் மனது பாரம் குறையும் என்று நினைத்து கொண்டு வீணே போய் பிரச்சனைகளில் நீயே மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதே ரொம்ப நல்லது என் குழந்தையே. எனவே யாரிடமும் எதையும் சொல்லாமல் அமைதியாகவே இருந்துவிடு. உண்மையாகவும் மற்றவர்களுக்கு நேர்மையாகவும் இப்படி இருப்பதால்தான் என் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் சோதனைகளும் சோகங்களும் நிரம்பி வழிகிறதா என்ற குழப்பம் உன் மனதில் அதிகமாகவே இருக்கிறது. நேர்மையாக சில சமயம் இருக்கும் பொழுது கெடுதல் வரத்தான் செய்யும். அதற்காக உன்னுடைய நல்ல எண்ணங்களையும் நல்ல வழிகளையும் மறந்துவிட்டு தவறான வழியில் நீ சென்றால் இதைவிட பல இன்னல்களை சந்திக்க வேண்டும் குழந்தையே. எனவே எப்பொழுதும் நேர்மறை சிந்தனையோடு மற்றவர்களுக்கு எந்த தீங்கும் நினைக்காத வண்ணம் உன் வாழ்க்கையை வாழ பழகிக்கொள். மறந்தும் கூட மற்றவர்களின் பேச்சிற்கு ஆளாகாதே. வீணாக நீயே உனக்கான கஷ்டத்தை தேடிக்கொள்ளாதே. நான் ஒன்று சொல்கிறேன் கண்மணியே, பொறுமையாக கேள். சோதனைகள் நல்லவர்களுக்கு வரும். ஆனால் வீழ்ந்து போகும் அளவிற்கு சோதனைகள் வராது.
சோதனைகள் வந்தாலும் நல்லவர்கள் வீழ்ந்து போவதே இல்லை. அது மட்டுமல்ல, தவறு செய்பவர்கள் நல்லதாக நன்மையாக வாழ்ந்துவிடவும் மாட்டார்கள். மற்றவர்களிடம் சிரிப்பை தவிர வேறு எதையுமே காட்டாதே. எது நடந்தாலும் உன் மனதை யார் காயப்படுத்தினாலும் அமைதியாக ஒரு புன்னகையை செய்துவிட்டு அந்த இடத்திலிருந்து நகர்ந்து விடு. இப்படி செய்வதால் நீ கோழை என்றாகிவிடாது என் குழந்தையே. எப்பொழுதுமே தொடக்கம் கடினமாக இருந்தால் முடிவு சுலபமாகவே இருக்கும். அதுபோலத்தான் உன் வாழ்க்கையில் சோதனைகளும் கஷ்டங்களும் உனக்கு அதிகமாக வருகிறதென்றால் நல்லது, சந்தோஷம், இன்பம் எல்லாம் ஒன்றோடு கூடிக்கொண்டு வரப்போகிறது என்றுதான் அர்த்தம். உன் வாழ்க்கை நிச்சயமாக பிரகாசமாகவே இருக்கும். உன் கஷ்டகாலமெல்லாம் முடிந்துவிடும் நேரம் நெருங்கி இருக்கிறது என் பிரியமே. நீ இதுநாள் வரை செய்த புண்ணியமும் தர்மமும் உன்னுடைய இக்கட்டான சூழ்நிலையில் உன்னை நிச்சயமாக வந்து காப்பாற்றும். தர்மம் தலை காக்கவே செய்யும். கஷ்டங்களும் சோதனைகளும் எனக்கு மட்டும் வந்து கொண்டே இருக்கிறதே என்று கலங்காதே. நான் உனக்கு சோதனைகளை தருவது உன்னை திருத்துவதற்காக, உன் வாழ்க்கையை நீ புரிந்து கொள்வதற்காக, உன்னையே நீ புரிந்து கொள்வதற்காகவும், உன் வாழ்க்கையை புரிந்து கொண்டு அந்த வாழ்க்கையை எப்படி திறம்பட செலுத்தலாம் என்பதற்காகவும் தான் உனக்கு சோதனைகளை தருகிறேன் என் குழந்தையே. நான் தான் உன்னுடைய தாயும் தகப்பனுமான உன்னுடைய ஷிரடி சாய்பாபா. ஆனால் உன் வாழ்வில் அற்புதங்களும் அதிசயங்களும் நிகழ வேண்டுமென்றால் நீ என்னை முழுமையாக முழு மனதோடு நம்பியாக வேண்டும். என்னுடைய உபதேசங்களை கேட்டுவிட்டு என்னுடைய வாக்குப்படி என்னுடைய அறிவுரைப்படி நடந்து பார்த்தையானால் உன் வாழ்வில் நீ நம்பவே முடியாத அற்புதங்களை விரைவில் காணலாம். சாயி நாமத்தை எப்பொழுதுமே மனதார் ஜெபித்து கொண்டே இரு. சாயி என்று சொல்லுவோருக்கு இல்லை துன்பம் என்ற வாக்கை முழு மனதாக நம்பு. யார் ஒருவர் என்னுடைய கதைகளை நம்பிக்கையோடு கேட்கிறார்களோ, அது மட்டுமல்லாமல் யார் சாயிநாதருடைய கதைகளை மற்றவர்களுக்கு முழு ஆத்மார்த்தமான உணர்வோடு சொல்லுகிறார்களோ, அவர்கள் வாழ்வில் பல அற்புதங்களை நிகழ்த்தும் வல்லமை என்னிடம் இருக்கிறது. அற்புதங்கள் நிகழ்ந்தே தீரும். என் மீது நீ வைத்து கொண்டிருக்கும் நம்பிக்கையால், உறுதியான பக்தியால் நீ என்னிடம் வேண்டியது எல்லாம் உனக்கு கிடைக்கும் என்பதை உறுதியாக நம்பு. நம்பிக்கையோடு நம்பு. சில சமயம் கிடைப்பதற்கு தாமதமாகலாம், ஆனால் தப்பாமல் அனைத்துமே கிடைத்துவிடும். இதுதான் உன் சாயப்பாவின் வாக்கும் கூட. நம்பிக்கையோடு இரு. நாளையே ஒரு அதிசயம் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. என் மீது முழு நம்பிக்கை இருப்பவர்களால் மட்டுமே அதை உணர்ந்து கொள்ள முடியும், அதை புரிந்து கொள்ளவும் முடியும். சாயப்பா மீது முழுமையாக நம்பிக்கை இருக்கிறதல்லவா? பின் நாளை பார் நடக்கவிருக்கும் அதிசயத்தை. எப்பொழுதெல்லாம் நம்பிக்கை இழக்கின்ற மனம் பாரமாக இருக்கும் நிலைமை வருகிறதோ அப்பொழுதெல்லாம் என்னை மனதார நினைத்துக்கொள். என் மீது அனைத்து பாரத்தையும் போட்டுவிட்டு உன்னுடைய இலக்கு, உன்னுடைய நோக்கத்தை அடைவதற்கான உன்னுடைய வேலையை செய்ய துவங்கு. உன்னுள்ளேயே இருந்து கொண்டிருக்கும் உன் சாயி தேவா, உன் தகப்பன் அதற்கு மேல் ஆக வேண்டிய காரியத்தை பார்த்து கொள்ள மாட்டேனா? யார் ஒருவர் என்னுடைய நாமத்தை முழு மனதோடு எப்பொழுதுமே வாயாலோ மனதாலோ சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் என்றால், அவர்களுடைய கர்ம வினை என்னும் கயிறால் கட்டப்பட்டே இருந்தாலும், என்னுடைய ஆசிர்வாதத்தாலும் என்னுடைய அற்புதத்தாலும் அந்த கர்ம வினையிலிருந்து காப்பாற்றி நல்லதொரு வாழ்க்கையை அமைத்து காட்டுவேன். அமைத்து காட்ட வல்லமை என்னிடம் இருக்கிறது. என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. நம்பவே முடியாத, நீ எதிர்பாராத ஒரு விஷயம் முடியுமா என்று நினைத்த ஒரு விஷயம் அதிசயத்தில் முடித்து வைப்பேன் உன் சாயிநாதா. உன் வாழ்வில் அதிசயம் நடக்க வேண்டுமென்றால் ஒரே ஒரு மூல காரணம் இருக்க வேண்டும். அது என்ன தெரியுமா? நீ என்னிடம் வைக்கும் நம்பிக்கை,
அது மட்டுமல்லாமல் நீ என்னிடம் வைத்திருக்கும் பொறுமையான உன்னுடைய மனமும்தான் எப்பொழுதுமே நம்பிக்கையாகவும் பக்தியாகவும் பொறுமையாகவும் இருக்கும் எந்த ஒரு பக்தனையும் சாயப்பா விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை, சாயப்பாவை விட்டு விலகி போகும்படி அறிவுறுத்தியதும் இல்லை. குருவிடத்தில் மாறாத பக்தி, குரு என்னை கைவிட மாட்டார் என்ற தீராத நம்பிக்கை, குருமேல் தீராத அதீத நம்பிக்கை இருக்கும் யாரையும் சாயப்பா கைவிடவே மாட்டார். குருவின் போதனையும் குருவின் அறிவுரையும் குருவின் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே எல்லா நொடியும் கிடைத்து கொண்டே இருக்கும், சர்வ நிச்சயமாக கிடைத்தே தீரும். சாயப்பா மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து முழுமையாக சரணடைந்துவிட்டு எந்த கஷ்டங்கள் வந்தாலும் நீங்கள்தான் பொறுப்பு, அந்த கஷ்டத்திலிருந்து விடுபட எனக்கு உதவி புரியுங்கள், எனக்கு சாதகமாக இருங்கள் என்று நீ எப்பொழுது இருக்கிறாயோ அந்த நொடி முதல் உன் வாழ்வில் மாற்றவே முடியாது என்று நினைத்து கொண்டிருக்கும் விஷயத்திற்கு ஒரு நல்ல மாற்றம் வரும். ஒரு நல்ல நிகழ்வு உன்னை தேடி சர்வ நிச்சயமாக வரும். பிரச்சனை வந்தால் எதை எப்படி எதிர்கொள்வது என்று குழம்பி இருக்கும் என் பிள்ளையே, அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளிவருவது, உன் வாழ்க்கையில் மாற்றங்களை எப்படி உண்டு பண்ணுவது என்பதை கூறுவதற்காகவே நீ இருக்கும் திசை நோக்கி உன்னை தேடி இதோ உன் சாயப்பா உன்னிடமே வந்திருக்கிறேன். சந்தோஷமாகவே இதை முழுவதுமாக கேள். இதுவரை நீ தொலைத்த சந்தோஷம் அனைத்தையும் திரும்ப மீட்டெடுக்கப் போகிறாய். இன்று உன் வாழ்வில் அதற்கான ஒரு நல்லது நடந்தே தீரும். என்னுடைய அனுமதி இல்லாமல் யாரும் என்னை காணவும் முடியாது, என்னை தேடி வரவும் முடியாது. அதேபோல் என்னுடைய அனுமதி இல்லாமல் நான் யாரையும் தேடி செல்லவும் மாட்டேன். நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம் நீ. உன்னுடைய நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் எனக்கு தெரியாமல் இல்லை, உன்னுடைய உயர்ந்த குணமும் எனக்கு புரியாமல் இல்லை. நீ புண்ணியம் செய்த பாக்கியசாலி. அதனால்தான் உன் மனம் வேதனையாக இருக்கும் சமயத்தில் நீ என்னை தேடி வந்தாய். நானும் உன்னுடைய வேதனையை தீர்க்க உன்னை தேடி வந்திருக்கிறேன். தொலைந்த கஷ்டத்தையெல்லாம் மீட்டெடுத்து தரப்போகிறேன். இது நாள் வரை நீ இழந்தது அனைத்தையும் ஆனந்தமாக பெறப்போகிறாய். உன் ஆசைகள் அனைத்தும் உனக்கு ஈடேறப் போகிறது. அதற்கான அறிகுறி இன்றே உனக்கு தெரியும். மகிழ்ச்சியாக இரு. எது நடந்தாலும் உன் புன்னகையை மட்டும் உன் முகத்தில் வைத்து கொண்டே இரு. வானமே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலை வந்தாலும் அமைதியாக இரு. எனக்கு நடப்பது அனைத்தும் நன்மையாகத்தான் இருக்கும் என்பதை முழுமையாக நம்பு. உன் நம்பிக்கையே உன் வாழ்க்கையை காப்பாற்றும். இதோ நீ செய்த புண்ணியத்தின் பலனாக நான் உன்னை தேடி உன் இருப்பிடம் நோக்கி, நீ இருக்கும் திசை நோக்கி உன்னிடமே நிரந்தரமாக இருக்கவே வந்திருக்கிறேன். உன் தொலைந்த கஷ்டத்தை அனைத்தையும் மீட்டெடுத்து மீண்டும் உன்னிடம் சேர்க்கப் போகிறேன். இப்பொழுதெல்லாம் நீ எனக்கு யாருமே இல்லை, கவலை என்று வந்துவிட்டால் பகிர்ந்து கொள்ளக்கூட யாருமே இல்லை, ஆறுதல் வார்த்தைகள் கூட சொல்லக்கூட எனக்கு எவருமே இல்லை என்று தனிமையில் உட்கார்ந்து புலம்பிக் கொண்டும் மனவேதனையோடு குழம்பிக் கொண்டும் இருக்கிறாய். நீ மட்டும் வேதனைப்படவில்லை என் பிள்ளையே. உன்னோடு சேர்ந்து உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறாய். உனக்கு இருக்கும் கஷ்டமும் துன்பமும் நிரந்தரமானது கிடையாது. எப்பொழுதுமே என்னால் முடியும், அனைத்தையும் நான் பார்த்து கொள்வேன் என்ற தன்னம்பிக்கை வார்த்தைகளை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இருந்தால் போதும். எனக்காக யாருமே இல்லையே என்ற கேள்வியே உன் மனதில் எழாது. உன்னைப் போல் இந்த உலகத்தில் இருக்கும் மற்றவர்களும் துன்பத்தை அனுபவித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவரவர் செய்த கர்ம வினைகளின்படி அவரவர் இன்பத் துன்பத்தை அனுபவித்துதான் ஆக வேண்டும். அவரவர் கர்மாவை அவரவர் கழித்தேதான் ஆக வேண்டும். அவர்களுக்கு என்று தனித்தனி வாழ்க்கை இருக்கிறது. அதை விடுத்துவிட்டு உன்னுடைய சோகத்தை பகிர்ந்து கொள்ள, உனக்கு ஆறுதல் வார்த்தைகள் கூற
மற்றவர்களால் எப்படி முடியும் என்று நீ நினைக்கிறாய்? உனக்குத்தான் நான் இருக்கிறேனே. எதுவாக இருந்தாலும் என்னிடம் வந்து அனைத்தையும் கொட்டிவிடு. உனக்கு தேவையான அனைத்தையும் தேவையான தருணத்தில் நான் பார்த்து கொள்கிறேன். நான் உன்னோடு இருக்கும் பொழுது எதற்குமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக.